பார்த்து கொண்டிருக்கிற சொல்லுகிறார், நீ என் சமூகத்துல வந்து காத்திருந்தேனா ஜெபம் கேட்கப்படும். என் சமூகத்துல வந்து காத்திருந்தேனா நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். காத்திருக்கும் பொழுதுதான் நிறைவேறும். இப்ப கோழி இருக்குதுங்க, முட்டை போட்டனே குஞ்சு வந்துருமா? குஞ்சு போச்சுமா? அது என்ன செய்யணும்? அடை காக்கணும். அடை காக்கணும். அடை காக்கணும். அந்த முட்டை குளிக்கிற கூடாது, காக்கா வந்து கொத்த கூடாது, மனுஷன் வந்து கையை கொண்டு போனா என்ன செய்யும்? சீனும். அதை காக்கும் பாருங்க, அதை காத்து கொள்ளும் பாருங்க. எங்க இருந்து காக்கும்? ஒரு நாள் இங்க அடை காக்கும், ஒரு நாள் அங்க அடை காக்கும். அப்படியா? ஒரே இடத்துல இடம் மாறாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுடைய பாதத்தை மட்டும் பிடித்து காத்து கொண்டிருந்தாள். எப்படி கோழி அட்டை காய்த்து குஞ்சு வெளிவருதோ அதே போல ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன் கண்ணாலே பார்க்க முடியும். உன் கண்ணால பாப்ப. கோழி அதுவரை கோழி குஞ்ச பார்த்திருக்காது. ஆனா அதுக்கு தெரியும், நான் காத்துட்டு இருக்கிற அடையில உள்ள இருந்து ஒரு நாள் பிளந்து கொண்டு கோழி குஞ்சு வரணும். அதுக்கு தெரியும். இன்றைக்கு தெய்வ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே காத்து கொண்டு இருப்பீர்களானால் அதற்குண்டான பதில், அதற்குண்டான காரியம் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ காத்துட்டு இருக்கிறது ஒரே இடத்துல. எந்த இடம்? தேவ சமூகம், தேவ பாதம், ஆண்டுடைய பாதம், ஆலயம்.